குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல் திருத்தத்தின் முக்கியத்துவம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் கரெக்ஷன். இதுல எர்த் ரேடியஸ்ல ரிசீவ் பண்ணும். இதுல இருந்து சன்ல இருந்தும் ஸ்டார்ல இருந்தும் ரேடியேஷனை எல்லாம் ரிசீவ் பண்ணும், வாங்கும். ரைட்டா? அப்ப அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல எந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜோ எலக்ட்ரிக் கரண்டோ இல்லாத ஃப்ரீ ஸ்பேஸ்ல தான் அந்த ரேடியேஷன்லாம் டிராவல் ஆகுது. பட் ஆம்பியர்ஸ் லா படி ஒரு கரண்டால் மட்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிருப்பாரு. அதாவது மின்னோட்டத்தினால் மட்டுமே காந்த புலத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிருப்பாரு. பட் அவர் சொன்னது ட்ரூவாக இருந்தால் எந்த ஒரு ரேடியேஷனும் உருவாக முடியாது, எந்த கதிர்வீச்சுமே உருவாக இயலாது. அப்ப ஃப்ரீ ஸ்பேஸ்ல என்ன இருக்கும்? கண்டக்ஷன் கரண்ட் ஜீரோவாக இருக்கும், பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு மேக்ஸ்வெல் சொல்றாரு. இப்ப டைம் போது சேஞ்ச் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அது சேஞ்ச் ஆனாலும் கூட மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு ஆம்பியர்ஸ் லால இருந்து மேக்ஸ்வெல் கரெக்ஷன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றாரு. மியூ நாட் எப்சிலான் நாட் டி ஃபை இ பை டிடி. பாருங்க, நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலம் அல்லது இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் கூட காந்தப்புலத்தை உருவாக்கும் என்பதை ஆம்பியர் விதியில் மேக்ஸ்வெல் செய்த திருத்தமான திஸ் ஈக்குவேஷன் என்ற பதம் உறுதி செய்கிறது. வெற்றிடமாக உள்ள புறவெளியில் கடத்து மின்னோட்டம் சுழியாக இருப்பினும், அதாவது எம்டி ஸ்பேஸ்ல கண்டக்ஷன் கரண்ட் ஜீரோவாக இருந்தாலும் என்ன இருக்கும்? இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இருக்கும், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும் அப்படின்னு மேக்ஸ்வெல் கரெக்ஷன் பண்ணி சொல்றாரு ஆம்பியர்ஸ் லால இருந்து. Okay, from seventh equation. From seventh equation, closed integration L B vector dot dl vector equal to mu naught IC plus mu naught epsilon naught d phi e by dt. இதுல conduction current 0 இருக்கு. என்னது? empty spaceல conduction current is 0. அப்ப IC 0. 0 into any value is 0. அப்ப அந்த term full 0 ஆயிரும். ரைட்டா? It means என்ன கிடைக்கும்? mu naught epsilon naught d phi e by dt னு கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 8. நேச்சுரலா பாத்தீங்கன்னா ஸ்டார்ல உள்ள ஹீட் காரணமாக அதுல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே எக்ஸிடேஷன் ஆகும், அதாவது கிளற வரும். அப்படி ஆகும்போது தனித்தனியே பிரியும், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அது மாதிரி செப்பரேட்டா பிரியும் போது அதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? இப்படி செப்பரேட்டா பிரிஞ்சா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதான் சொல்லிருப்பாங்க, விண்மீன்களில் உள்ள அணுக்களின் வெப்ப கிளர்வினால் நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலம் உருவாகுது, இதனால் நேரத்தை பொறுத்து மாறுபடும் காந்தப்புலம் உருவாகுது. ஓகேவா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது நேச்சுரா. பட் தியரட்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லிருப்பாரு ஃபாரடே, நேரத்தை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அவரு சொல்லிருப்பாரு. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபேரடேல மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. ரைட்டா? அப்படி நடந்துட்டே இருக்கும்போது அது ஃப்ரீ ஸ்பேஸ்ல டிராவல் ஆகும். கண்டிப்பா அந்த சேஞ்ச் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃப்ரீ ஸ்பேஸ்ல டிராவல் ஆகும். அது ஒளியோட அந்த லைட்டோட வேகத்திலேயே அது டிராவல் ஆகுது. பாருங்க, ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலமும் காந்தப்புலமும் வெற்றிட வெளியில் ஒளியின் வேகத்தில் பரவுது. லைட்டோட ஸ்பீடுல அது டிராவல் ஆகுது. இது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும். சோ அதனால அது என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகிட்டு இந்த லைட்டோட ஸ்பீட்லயே டிராவல் ஆகுறதுனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன சொல்றாங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்ட்டு யாரு? மேக்ஸ்வெல் தியரட்டிக்கலா சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா ஒன்னு இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு போனா, இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி போகும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது டைரக்ஷன். இது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குது? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும், செங்குத்தா இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டிராவல் ஆகும் அப்படின்ட்டு இவரு சொல்றாரு தியரட்டிக்கலா மேக்ஸ்வெல். நம்ம ஒரு டயக்ராம் பார்த்திருப்போம். திஸ் டயக்ராம். இதுல பேட்டரி கனெக்ஷன் பண்ணிடலாம். இதுல பேட்டரி கனெக்ஷன் பண்ணா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? கண்டக்ஷன் கரண்ட்.
இவர் ஆம்பியர் சொன்ன மாதிரி கரண்டால் மட்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிருப்பாரு. இதில் வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப ஆம்பியர் சொன்னது கரெக்ட். பட் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, ஃபாரடே சொல்லிருப்பாரு. என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க பாருங்க, இது வரைக்கும் போற கரண்ட் அதுக்கப்புறம் இங்க உள்ள போகாது, இந்த பிளேட்ல சார்ஜா ஸ்டோர் ஆகும். அப்ப இவர் ஃபாரடேல சொன்ன மாதிரி இங்க வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணால் கரண்ட் சேஞ்ச் ஆகும், அதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது, சார்ஜ் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இவரு சொல்றாரு, யாரு, மேக்ஸ்வெல். அவரு சொல்றாரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதா. அவரு சொல்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும் போது அதெல்லாம் கண்டக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகுதுன்ட்டு மேக்ஸ்வெல் சொல்றாரு. சோ அதனால இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்டா, புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஆம்பியர் சொல்றது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஃபாரடே சொல்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்ஸ்வெல் சொல்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். பட் எப்படி இருக்கும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், செங்குத்தா இருக்கும்ட்டு அவரு சொல்றாரு. ரைட்டா? அப்போ ஸ்டார்டிங்ல நேச்சர்ல எல்லாமே சிமெட்ரிக்கா இருக்குன்ட்டு அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணவர் லாஸ்ட்ல ஆம்பியர்ஸ் லாவை மாடிஃபை பண்ணி நேச்சர்ல அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பத்தி அவரு தியரிட்டிக்கலா சொல்லிட்டாரு. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, இங்க சேஞ்ச் பண்றோம்ல, இங்க வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் அதனால ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதா. இதுல அப்படி நடக்கிறதேனால இந்த டிஸ்டர்பன்ஸ் காரணமாக இந்த டூ பிளேட்ஸ் நடக்கிற சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல, அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் காரணமாக இதுக்கு இடையில தான் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்டா? இந்த மாதிரி வேவ் இந்த மாதிரி தான் டிராவல் ஆகும். வேவ்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒண்ணுக்கு ஒண்ணு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இந்த மாதிரி ஸ்பேஸ்ல டிராவல் ஆகும். ஓகே, வெரி சிம்பிள் தான், பொறுமையா பாருங்க. ஓகே, தேங்க்யூ.